திருமாவளவன் அவர்களுடைய விமர்சனம் என்ன அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணி இது அமைந்ததுக்கு பாஜக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவங்க ஏன் அதிமுகவுடன் கூட்டணி உடனே வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுக விஜய் மாதிரியான கட்சி கூட வந்து போயிடக்கூடாது. இல்லை காலம் கரியட்டம் அப்படின்னு பார்த்து நிற்கிறாரு. நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து அதிமுக தாவேகா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ இவங்க தான் வந்து ஐயோ கூட்டணிக்கு அலைஞ்சு நிற்கிறாங்கப்பா அப்படின்னு உங்கள் வேல்யூவை குறைச்சிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதை பார்த்தா மேபி தாவேகால பார்த்தீங்களா அவங்க தான் வந்து ரொம்ப காத்து கிடக்குறாங்க, அதனால நாம அப்படி கொஞ்சம் கெத்தா இருப்போம். இல்லை இருந்தாலும் ஹீரோனா அது ஒரு கெத்து தானே. திரும்ப அவர்கள் சொல்றதை வந்து ஏற்றுக்கலாம். இந்த உள்குத்து வேலைகள்லாம் அவருக்கு நிறைய ஏதாவது தகவல் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். பாஜக பாமக இந்த இரண்டு கட்சிகளும் இருக்கும் இடத்தில் விசிகா இருக்காது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து பாமக விசிகா ஒரே அணியில் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு 2 மாத காலகட்டத்துக்குள்ள சில வான வேடிக்கைகள் தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்போ வந்து திமுகவுக்கு எதிராக இந்த ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிடுச்சு அப்படின்றதுனால வேணும்னா விசிகா தாவேகா பக்கம் போகலாம். எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் திமுக ஒட்டி வெளியேறும். அப்படியே விசிகா இங்க விஜய் கூட்டணி வந்தாலும் அவருக்கு என்ன பலன் இருக்கு? விசிகா அதிமுக பக்கம் வர முடியாது, ஏன்னா பாஜக அங்க வந்துட்டாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு, திமுக தோக்க போகுது அப்படின்ற நிலைமை வந்தது அப்படின்னு சொன்னா தோல்வி கூட்டணியில இருக்கிறத விட இந்த பக்கம் தாவேகா பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னா அதை ஒரு ஃபோர்ஸா வளர்த்து விடலாம். திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 8% ஓட்டு ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அது அவருக்கும் தெரியும். அப்போ அந்த தாவேகாவுடைய ஓட் % இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்று தாவேகாவுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அப்படின்றது வந்து நிரந்தரமாக்கப்படும். ஒருவேளை அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருது அப்படின்னு வச்சுக்கோமே, இப்போ தாவேகா எப்படியும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ இங்க விசிகா மாதிரியான கூட்டணி கட்சிகளுக்கு ஆப்ஷன் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. அப்போ என்ன ஆகும்னா திமுக கூட்டணி அப்படியே இருக்கும், தாவேகா இங்க ஒன்றும் இருக்காது. அதிமுக பாஜக கூட்டணின்னும் போது 26ல் தோத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட். வந்தாலும் இவரோட தலைமை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தில் அவர் இருப்பாரா? யாரு? விஜயா? திரும்ப அவர்கள் தலைமையா? விஜய் தலைமையில திரும்ப அது அரசியல் கூட்டணி அப்படின் போது வேற வழி இல்லைங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். விஜய் அதிமுகவுடன் சேருவார் அப்படிங்கிற நிலை மாறி அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டாங்க. ஒரு 10 மாதங்கள் வேலை செய்ய போறாங்க. அந்த கூட்டணி வந்து மக்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற நிலை வந்துட்டாங்க. இவங்க வந்து 45 சீட்டு வாங்கிட்டு நாங்கள் ஒரு கூட்டணிக்குள்ள போவோமா அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புல இருந்து கேட்டாங்க. என்ன ஆக போகுது விஜயோட நிலை? இதில் ஆவறதுக்கு என்ன இருக்கு? தனியாக தான் நின்றானோ. இவர் ஆரம்பத்தில் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னாரு. ஆனால் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாரு, நாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார், அது சினிமாவில் இருக்கலாம், அரசியல்லையும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால் இன்னும் டைம் இருக்குது, அதனால் அப்போ வந்து எல்லாரும் வருவாங்க. நாம் இப்போ போனால் இப்படி தானே இந்த பையர் மார்க்கெட் செல்லர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி நாமலாம் இப்போ போய் கூட்டணி அப்படின்னு பேசினா அப்படி நாங்கள் ஒரு 10 சீட்டு 20 சீட்டு அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. நம்மளுடைய லட்சியம் என்ன? சிஎம் ஆகிறது. சரி போனால் போகிறது, உங்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு டெப்டி சிஎம்மாவது கொடுக்கணும். ஒரு விஜயகாந்தே டைரெக்டாக சிஎம் கேட்கும் போது நம்மலாம் வந்து அது ஒத்துக்க முடியுமா? ஸோ பவன் கல்யாண் பாணியில் ஒரு டெப்டி சிஎம்மாவது கொடுங்க, ஒரு 50 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ லாஸ்ட் மினிட்ல போனால் தான் அது சரி இருக்கும். அது அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாளாவது ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப தவறான முடிவாகிவிட்டது. அதுக்கு முன்னாடி டக்கு புக்குன்னு மற்றவங்க அந்த அலையன்ஸை முடிச்சுட்டாங்க. ஈவன் அதர்வைஸ் அதுவே எனக்கு கொஞ்சம் ஓவராக தெரியுது. எப்படிங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கணுமா, ப்ரூவ் பண்ணாமல் வரணுமா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன குவாலிஃபைங் மேட்ச் அப்படின்னு எங்கேயாவது போயிட்டு இது பண்ணிட்டு தான் வரணுமா, இல்லை வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாம் அதில் குவாலிஃபை ஆனால் தான் மெயின் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போ வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், எப்போ வேணா வந்து சேரலாம். மன்சூர் அலிகான் எப்போ கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு, ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கலையா? அந்த மாதிரி தான், அது தப்பு கிடையாது. ஆனால் நம்மளுடைய சக்தி என்ன, செல்வாக்கு என்ன அப்படின்றத ஓவர் எஸ்டிமேட் பண்ணின்னு அதை மற்றவங்க நம்பணும் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா அது எப்படி சரி வருங்க? நீங்கள் நினைக்கலாம் நான் யார் தெரியுமா வந்து அப்படியே டாம் க்ரூஸ் மாதிரி இருக்கேன், உங்களை தான் சொல்கிறேன்.
அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மற்றவங்க சொல்லணும் இல்லையா, அங்கதானே இருக்குது. ஸோ இப்போ வந்து வேற வழி இல்லை. விஜய சொல்லலையா? விஜய சொல்லலையா? அவர் ஏமா நான் சொல்லணும், அவருடைய ஸ்டைல்ல தனி இது. சந்தோஷப்படன் டாம் க்ரூஸ்னு சொல்றேன் அப்படின்னு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஒரு தனித்து விடப்பட்டுள்ளார். அந்த அதிமுக பாஜக அப்படின்றது ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸ். எப்பவுமே ஜனங்க வந்து நான் ஓட்டு போடுற கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடும், இல்லாட்டா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸில் ஒரு பெரும்பகுதி வாக்காளர்கள். அப்போ இந்த பக்கம் இது ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸ், அந்த பக்கம் டிஎம்கே ஆல்ரெடி வந்து ஒரு மோர் பொட்டன்ட் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவில் நடக்கிற யுத்தத்தில் நானும் உள்ள வரேன் அப்படின்ட்டு வந்தார்னா இன்னொரு நாத்தாக்காவா தான். நாத்தாக்கா வாக்குகளை தான் வந்து அவர் பிரிக்க போறார். ஞாபகம் இருக்கா, ஆரம்பத்துலேருந்து நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதோ சர்வே அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்க, நாத்தாக்கா வாக்குகள் அந்த பக்கம் போகுது அப்படின்னு. நம்ம ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லியிருக்கோம், மொதல் கேஷுவாலிட்டி நாத்தாக்கா தான் அப்படின்னு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் டக்குன்னு ட்ராக்கை மாற்றி விட்டாரு சீமான் அவர்கள். இல்லை அதனால தானே இத்தனை வருஷமா அரசியலில் இருந்து அவர் கட்சியை வேற ரெகக்னிஷன் வாங்கியிருக்காருன்னா சும்மாவா? அந்த சாமர்த்தியம்லாம் இருக்கு அவருக்கு. அப்போ அந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ அவருடைய அரசியல் பிரவேசம் அப்படின்றது வந்து என்ன சொல்றது, ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு அவருக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன், தேமுதிகலாம் சொல்லாதீங்க, அதை விட்டுருங்க, திமுக பக்கம் இருக்கின்ற ஒரு சில கட்சிகளை அவர் பக்கம் கொண்டு வந்தார் அப்படின்னா மட்டும்தான் அவரால் அரசியலில் தொடர்ந்து பயணிக்க முடியும். இல்லாட்டா 26க்கு அப்புறம் தேமுதிக வாய்ப்புகள் மிக குறைவு தானே? வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை, முடியும், முயன்றால் முடியும், கஷ்டப்படணும், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதுதான் இப்போ அவருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அந்த டாஸ்கை வெற்றிகரமாக முடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து 26க்கு அப்புறமும் தொடர்ந்து அவர் பயணப்படலாம். தேமுதிகவாது ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு, இதை அவர் சாதிக்க முடியல, வேற கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லி தனியாக நின்றார் அப்படின்னு சொன்னால் 26க்கு அப்புறமுமே அது வந்து ஒரு தேமுதிக ஆகிடும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, இப்போ திருமாவளவன் அவர்களுடைய விமர்சனம் என்ன அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணி இது அமைந்ததுக்கு பாஜக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இவங்க ஏன் அதிமுகவுடன் கூட்டணி உடனே வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக விஜய் மாதிரியான கட்சி கூட வந்து போயிடக்கூடாது, நம்ம இவங்களை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. ஏங்க அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், உங்க கூட்டணியில் நீங்க விஜயை சேர்த்துக்க போறது கிடையாது, அதிமுக சேர்த்துக்க போறது கிடையாது, இல்லை நீங்க இந்த கூட்டணியில் வந்து சேர போறது கிடையாது. ஸோ யாரோ சேரக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு கூட்டணி போடுறாங்கன்னா உங்களுக்கு என்ன வந்தது? சொல்றது அது சரியான விஷயம் தானே? இல்லை அது சரியான விஷயம் நீங்க சொல்றீங்க. அப்படி பார்க்க போனா அதிமுகவில் தான் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடன் கூட்டணி வந்துட்டா மாதிரியே வந்து மூத்த தலைவர்கள்லாம் ஒரு சிலர் பேசியிருந்தாங்க, ட்வீட் போட்டிருந்தாங்க, அது நான் பார்த்துருக்கேன் நான். அண்டு இவங்க சேரக்கூடாதுன்றதுக்காக சில பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ சதி பண்ணுறாங்க அப்படின்லாமும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம், என்னங்க இன்னும் கூட்டணியே முடிவாயிட்டா மாதிரி இல்லாத மாதிரி சொல்லி நிற்கிறீங்க, அவர் வந்து வெயிட் பண்ணி நிற்கிறாரு, இல்லை காலம் கரியட்டம் அப்படின்னு பார்த்து நிற்கிறாரு, நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து அதிமுக தாவேகா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ இவங்க தான் வந்து ஐயோ கூட்டணிக்கு அலைஞ்சு நிற்கிறாங்கப்பா அப்படின்னு உங்கள் வேல்யூவை குறைச்சிக்கிற மாதிரி இல்லை, அதைத்தானே அதிமுக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தா மேபி தாவேகால பார்த்தீங்களா அவங்க தான் வந்து ரொம்ப காத்து கிடக்குறாங்க, அதனால நாம் அப்படி கொஞ்சம் கெத்தாக இருப்போம், இருந்தாலும் ஹீரோனா அது ஒரு கெத்து தானே, அதுக்கப்புறமா கடைசியில் நம்ம வந்து ஒரு டெப்டி சிஎம் அப்படின்னு போய் சேர்ந்துக்கலாம் இப்படி நினச்சிருந்தாங்கன்னா அது இப்போ தப்பாகி போயிடுச்சு இல்லையா? அதாவது அதிமுக நம்மிடம் இறங்கி வருவாங்க அப்படிங்கிற நிலை அவங்களுக்கு. ஆமாம், அப்படித்தானே ஒரு சிலர் அதிமுகவில் பேசியிருந்தாங்க, நாங்களும் தாவேக்காவும் சேரக்கூடாதுன்றதுக்காக வந்து இதெல்லாம் பேசினுக்கிறாங்க பண்ணினுக்கிறாங்க இப்படி நிறைய பேர் ட்வீட் போட்டதை நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து சரிங்க அவங்க சேர்றாங்க சேரல, இது பாஜக பிளான் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க, தட்டி தூக்கிட்டாங்க, உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் தாவேக்காவோட போக போகிறீங்களா, பிசிகா போக போகிறீங்களா? போகிறதா இருந்தால் அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இல்லையா யாரோ ஏதோ பண்ணுறாங்க. அப்போது இந்த கூட்டணி அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இதே திருமா அவர்கள் வந்து எந்தெந்த கூட்டணியெல்லாம் இருந்திருக்காரு, எப்படி மாறி இருக்காரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. அப்போ யாராவது சொன்னாங்களா இவங்க அவங்களோட சேரக்கூடாதுன்றதுக்காக? அவங்க அப்படி பார்க்க போனால் கரெக்ட், திருமா அவர்கள் சொல்கிறத வந்து ஏற்றுக்கலாம். இந்த உள்குத்து வேலைகள்லாம் அவருக்கு நிறைய ஏதாவது தகவல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று ஞாபகம் இருக்கா, 2016 மக்கள் நல கூட்டணி, அதுக்கப்புறமா ஒரு கூட்டத்தில் பேசும்போது திருமா அவர்கள் சொன்னார், கலைஞர் தான் என்னை அந்த பக்கம் அனுப்பி வச்சார், இந்த தடவை வந்து நிறைய தொகுதிகளில் போட்டியிடணும், ஏன்னா அதிமுக நிறைய தொகுதிகளில் போட்டியிடறதால தான் ஜெயிக்கிறாங்க,
உங்களுக்கு வந்து இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை அனுப்பி வச்சார் அப்படின்னு திருமாவர்கள் பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அவருக்கு தகவல் வந்திருக்கோ என்னவோ, அதை சும்மா சொல்ல முடியாது நிரஞ்சன். ஓகே, இப்போ அவர் வந்து இந்த பாமக இடையிலான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு கட்சிக்குள்ள. பாமக வந்து இந்த டிஎம்கே கூட்டணிக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே பிரச்சனையா போகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் பிஎம்கே விசிகே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த வாய்ப்பு வரும் பட்சத்தில் விசிகே வெளியேறுமா? அதாவதுங்க, பாமகவை திமுக அணியில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு திமுகவில் ஒரு சில தலைவர்கள் விரும்புகின்றார்கள் அப்படின்னு ரொம்ப நாளாக இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. அண்டு பாமக விசிக ஒரே அணியில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவங்க தான். ஐயா ராமதாஸ் அவர்களும் திருமாவர்களும் ஒரே மேடையில் தோன்றி பேசியிருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தமிழ் கூடி தாங்கியா அந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கார். ஒன்றா இருந்தவங்க தான். அதனால மறுபடியும் அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. அரசியலில் வந்து யார் எப்போ நண்பர்கள் ஆவார்கள் பகைவர்களார்கள் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்து திருமாவர்கள் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், பாஜக பாமக இந்த இரண்டு கட்சிகளும் இருக்கும் இடத்தில் விசிக இருக்காது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து பாமக விசிக ஒரே அணியில் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு 2 மாத காலகட்டத்துக்குள்ள சில வான வேடிக்கைகள்லாம் நான் எதிர்பார்க்குறேன் நிரஞ்சன். மாதிரியான விஷயங்கள் அது இப்போ என்ன கேட்காதீங்க. அது நடக்கும் பட்சத்தில் அப்போ வந்து திமுகவுக்கு எதிராக அந்த ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிடுச்சு அப்படின்றதுனால வேணும்னா விசிக தாவேகா பக்கம் போகலாம். ஏன்னா திமுக வந்து இந்த முறை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது கஷ்டம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் மட்டும்தான் எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் திமுக ஒட்டி வெளியேறும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க தான் ஜெயிக்கிற கூட்டணி அப்படின் போது அங்கே தான் இருக்க போகிறாங்க அவங்க சாலிடாக. ஏன்னா இப்போ அதிமுக பாஜக அப்படின்றது கூட்டணி அளவில் அவங்க ஒரு பொட்டன் ஃபோர்ஸாக வந்தாலுமே வந்து தட்டி தூக்க முடியுமா பதவியை அப்படின்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. ஸோ அந்த ஒரு நிலைமை ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய மனோநிலை வந்திருக்கின்றது அப்படின்னா மட்டும்தான் அங்கே திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் வெளில வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே விசிக இங்கே விஜய் கூட்டணி வந்தாலும் அவருக்கு என்ன பலன் இருக்கு? அதாவது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எப்போ வெளில வரதுக்கு சான்ஸ் சொன்னேன்னா திமுக ஜெயிக்கலை அப்படின்னும் போது. ஏன்னா இப்போ வந்து விசிக அதிமுக பக்கம் வர முடியாது, ஏன்னா பாஜக அங்கே வந்துட்டாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு திமுக தோக்க போகுது அப்படின்ற நிலைமை வந்தது அப்படின்னு சொன்னா தோல்வி கூட்டணியில் இருக்கிறத விட இந்த பக்கம் தாவேகா பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னா அதை ஒரு ஃபோர்ஸா வளர்த்து விடலாம். தாவேகால போனாலும் ஜெயிக்க போறது கிடையாது. ஆனால் அந்த ஓட் பர்சன்ட் இப்போ திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே மக்கள் நல கூட்டணி அப்படின்லாம் இருந்தாங்க, தனியாக நின்றாங்கன்னா அவங்களால பெருசாக வந்து ஓட்டு வாங்கி சாதிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ் இல்லாத மக்கள் நல கூட்டணி அப்படி இருக்கும்போதும் பெருசாக சாதிக்க முடியாது. ஆனால் ஒரு கிரெடிபிள் அலையன்ஸில் அவங்க போய் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 8% 12% ஓட்டு ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அது அவருக்கும் தெரியும். அதனால தான் வந்து ஆன் பேப்பர் விசிகா அப்படின்னா என்னங்க ஒரு 1% 2% கம்யூனிஸ்ட் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னாலுமே 2 எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்டுக்கும் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஸ்வே பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது. பட் ஒரு மரியாதைக்கு கொடுத்து வச்சுக்கிறாங்க. இங்கே மட்டும்தான் அவங்களுக்கு மரியாதை, வேற எங்கேயுமே கிடையாது கம்யூனிஸ்டுக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் தாவேக்கால போய் சேர்ந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த அதிகபட்சம் 8% இல்லை அப்படின்னா கூட ஒரு 4% அப்படி ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கின்றது. அப்போ அந்த தாவேகாவுடைய ஓட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்று தாவேகாவுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அப்படின்றது வந்து நிரந்தரமாக்கப்படும். அடுத்தது அது தோல்வி கூட்டணி அப்படின்னும் போது விசிகா மாதிரியான கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ திமுக கூட்டணியில் அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்காங்க, இந்த பக்கம் தாவேகா, இந்த பக்கம் அதிமுக கூட்டணி. ஒருவேளை அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருது அப்படின்னு வச்சுப்பாமே, இப்போ தாவேகா எப்படியும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போது இங்கே விசிகா மாதிரியான கூட்டணி கட்சிகளுக்கு ஆப்ஷன் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இது 2 தான். இங்கே பாஜக வந்துட்டதுனால அவங்க அங்கே போக முடியாது. அப்போ திமுகவுடன் தான் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். இது திமுகவுக்கும் தெரியும் இல்லையா. அப்போ அவங்க எவ்வளவு குறைவான சீட்டு கொடுத்தாலும் ஏற்றுட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு போகிறதுக்கு வேற இடம் கிடையாது. இது ஒரு சினாரியோ. அடுத்தது நீங்க திமுக கூட்டணியிலே அவர் இருக்கின்றார்கள், அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு கூட வச்சுப்போம். அதிமுக பாஜக கூட்டணி மண்ணை கவுகிறதுன்னு வச்சுப்போம். அப்பவும் தாவேகா ஒன்றும் இல்லாமல் போயிடும்.
அப்போ என்ன ஆகும்னா திமுக கூட்டணி அப்படியே இருக்கும், தவேகா இங்க ஒன்றும் இருக்காது. அதிமுக பாஜக கூட்டணினும் போது 26ல் தோத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட், பாஜக சர்வைவ் ஆகும், அதிமுக சர்வைவ் ஆகாது. அப்பவும் விசிகா மாதிரியான கூட்டணி கட்சிகளுக்கு போக்கிடம் கிடையாது. ஸோ அப்பவும் திமுக வச்சதுதான் சட்டம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், ஜெயிச்சாலும் தோத்தால் ஜெயிச்சா கண்டினியூ பண்றதுலையாவது ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா தோக்குற கூட்டணின்ற ஒரு சிச்சுவேஷனை அவங்களோட கண்டினியூ பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால தான் ஒரு ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக தாவேகா பக்கம் வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. வந்தாலும் இவரோட தலைமை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தில் அவர் இருப்பாரா? யாரு? விஜயா? திரும்ப அவர்கள் தலைமையா? விஜய் தலைமையில திரும்ப அது அரசியல் கூட்டணி அப்படின்னும் போது வேற வழி இல்லைங்க, அப்படித்தான் ஆகும். ஏன்னா தனித்து ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அளவுக்கு விசிகா வளர்ந்து விட்டதா எனக்கு தெரியல. தாவேகா வந்து வரும்போதே வளர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டார் இல்லையா? இப்படித்தானே இருக்கு இன்னைக்கு தமிழக அரசியல், அப்படித்தானே அவங்களும் நடந்துட்டு இருக்காங்க. தாவேகால என்னவோ அவங்க தான் அடுத்த சிஎம் மாதிரியும் இத்தனை வாரங்களுக்கு அவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவர்ன்ற மாதிரி அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஜஸ்ட் அந்த எலெக்ஷன் வைக்க வேண்டியதாங்க பாக்கி. எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அண்ணன் தான் அடுத்த சிஎம், இப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து அவர்கள் இறங்கி வர மாட்டார்கள். இந்த டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு விஜய் சொன்னாரு. சரி ரைட்டு விடுங்க, பவர் ஸ்டார் கூட தான் வந்து எனக்கு போட்டின்றதெல்லாம் சூப்பர் ஸ்டாரோட அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியுமா? யார் ஒன்றா சொல்லிக்கலாங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு. மக்கள் அங்கே என்ன, எப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி விட்ட பிறகு எஸ்பெஷலி தாவேகா அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரலவன்சியை நோக்கி தள்ளப்படுகின்றது. அதனால எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருங்க. இப்போ அது சரியான பாதையில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் அந்த லைம்லைட்ல இருந்திருப்பார்ல. நிச்சயமா அதிமுக தாவேகா கூட்டணி இருந்திருந்தால் ஆட்சியை பிடிக்க முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த ஒரு பர்சன்டேஜ், ஏன்னா யாரால யாருக்கு வந்தது அப்படின்லாம் நம்ம கணக்கு போட முடியாது இல்லையா? ஸோ அவங்க ஓட்டு இவங்களுக்கு வந்திருக்கோம், இவங்க ஓட்டு அவங்களுக்கு வந்ததா இல்லையா, இவங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா, அதெல்லாம் கணக்கு தெரியாது. பாருங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தா ஒரு 30% 32% ஓட்டு வந்தது, அதனால எங்க ஓட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த ரெலவன்ஸ்ன்றது அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ தேமுதிக கூட பார்த்தீங்கன்னா தனியானது 8 ஓட்டு வாங்குறாங்க, அதுக்கப்புறமா அதிமுகவுடன் கூட்டணி 7 வாங்குறாங்க. எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வருகின்றது. ஒன்னா கூட்டணியில் இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி ஆயிட்டார். ஆனால் அதை வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியல அதிமுக. அப்போ வந்து ஜெயலலிதா அப்படின்ற ஒரு ஆளுமை இருந்தாங்க, அதனால வந்து தேமுதிகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. எம்எல்ஏக்கள்லாம் அந்த பக்கம் போனாங்க, கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அத்தோட. அதுக்கப்புறம் தான் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு வந்தது. அந்த மாதிரி வந்து அதிமுக இப்படி வச்சுக்கோங்களேன், அதிமுக தாவேகா ஒரு கூட்டணி வந்து ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து தேமுதிகவை கட்டம் கட்டின மாதிரி தாவேகாவை கட்டம் கட்ட முடியாது இப்போ இருக்கின்ற எடப்பாடி தலைமையினோட அதிமுகவை. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆட்சிக்கு வந்தாங்க அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்னு சொன்னால் அது வந்து நிஜமாவே தாவேகா வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கான ஒரு சான்ஸ். அது இனிமே இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னன்னா நாம தாங்க அவங்க வரட்டங்க அப்படின்னு தான் இப்படி தான் ஆகும். அடுத்து வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து வைக்க போறாரு கோயம்புத்தூர்ல, ஒரு 4 மண்டலங்களில் வந்து வைக்க போறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு மாநாடு அப்படிங்கிற விஷயம் தாவேகா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து பல விதமா அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சில நிறுவனங்கள் ஒரு மொபைல் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாமா, அவங்க வந்து எடுத்த உடனே பாருங்க நாங்க வந்து தமிழகம் எங்கும் ஒரு 500 கிளைகள் திறக்கிறோம், ஒரு அதிரடியா வந்து இந்த மாதம் இங்கே ஒரு 10 பிரான்ச், அந்த மாதம் ஒரு 10 பிரான்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு போங்க, அதில் வாங்குறதுக்கு ஆள் வரணும்ல, அதானே முக்கியம். ஸோ எத்தனை கிளை திறக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, உங்ககிட்ட வாங்குற சரக்கு எப்படி இருக்குது, அதை ஜனங்க ஆதரவு கொடுக்குறாங்களா, கடைக்கு வராங்களா, அதை வச்சு தான் அந்த கடையுடைய லாபம் நஷ்டம் என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. அதே மாதிரி இப்போ இந்த சினிமாவுக்கு வரலாம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா சில படங்கள்லாம் வந்து அது வரத்துக்கு முன்னாடி ஒரு பில்டப்பு முதல்ல என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இப்போ இதுதான் ட்ரெண்ட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைரக்டர் இவருடன் பேசி கொண்டிருக்கிறார், இந்த ஹீரோவுடன், இது ஒரு ஹைப்பு ஓடிட்டு இருக்கோம். என்னவோ பேசினாங்களாமே, அது ஒரு ஃபோட்டோ போடுவாங்க, அவர் 2 பேரும் சந்தித்தனர் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஆமாம் இந்த ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு நியூஸு, அது ஒரு மாதம் அப்படி ஓடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் என்னவோ ஜனங்கள்லாம் வந்து அந்த டைட்டிலை பார்த்து தான் சினிமாவுக்கு வர மாதிரி அந்த டைட்டில் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க.
கதை என்ன அப்படின்னா அது ஒரு 4 பேர் உட்காந்துக்கின்னு இதுதான் கதை அதுதான் கதைன்னு அவங்க ஒரு கதை விட்டுட்டு இருப்பாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணினே போயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறது, பாட்டோட ஒரு லைன் ரிலீஸ் பண்ணுறது, அப்புறம் திடீர்னு வந்து ஒரு கான்ட்ரவர்சி வேறு வரும் அந்த சினிமா. ஏன்னா இப்போல்லாம் சினிமா ஓட்டணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிவிட்டு இல்லை படம் ரிலீஸுக்கு முன்னாடி இல்லைன்னா படம் ரிலீஸ் பண்ண பின்னாடி இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடணும். அதுக்கப்புறம் அதை பற்றி எல்லாம் பேசும்போது ஆமாம் அவர் இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்வாங்க. இப்படி எல்லாம் பண்ணி 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 இந்த சினிமாவில் கிளைமேக்ஸ் கிரசண்டோ மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கூட பல படங்கள் ஊற்றிக்குது. அதனால் இந்த 2 மாதத்துக்கு ஒரு மாநாடு, ஒரு வாரத்துக்கு ஒரு மீட்டிங்கு, இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம அந்த கடை வியாபாரத்துலையும் பார்த்துட்டோம், இந்த சினிமா விஷயத்துலையும் பார்த்துட்டோம். ஓவர் பில்டப்பு உடம்புக்கு ஆகாதுன்னு சந்தானம் சொல்வார்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ ஒன்றா பில்டப் கொடுங்க. அதே மாதிரி ஒரே நேரத்தில் 1238 திரைகளில் ரிலீஸ் ஆகிறது இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 நாளில் ஊற்றின்னு போன மாதிரி படம்லாம் எத்தனையோ இருக்குது இல்லை. நீங்கள் எத்தனை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்கிறது படம் இல்லை, தேட்டருக்கு எத்தனை பேர் பார்க்க வராங்க அப்படின்றது தான் முக்கியம். நாம் வந்து சினிமா ரிலீஸ்னா மட்டும் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறோம், 4 பேரோட அந்த மக்கள்லாம் வராங்க. ஆனால் அரசியல்லாம் மட்டும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கின்னு ஃபோட்டோக்கு மரியாதை செலுத்திட்டு இருப்போம். இப்படி வந்து சினிமாவுக்கு கொடுக்குற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை கூட அரசியலுக்கு கொடுக்காம வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அப்புறம் ஓட்டு போடுற ஜனங்க என்ன நினைப்பாங்க? அதனால் ஜனங்க ஓட்டு போடுறாங்களான்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறமா சிஎம்மா பிஎம்மா அப்படின்ற பற்றிலாம் பின்னாடி யோசிக்கலாம். ஓகே, 26க்கு அப்புறம் வந்து நிறைய டைம் கிடைக்கும்னு நினைக்கிறதெல்லாம் யோசிக்கிறதுக்கு. திரும்ப சினிமாவுக்கு போயிடுவேன்னு சொல்கிறீங்க? அது நமக்கு தெரியாது. இப்போ மட்டும் என்ன சினிமா அப்படியே சரி விடுங்க, அது ஏதோ 300 கோடி 400 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஐயா அந்த படத்தில் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சிங்க, அதை யாருமே கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதை நம்புறதுனே நமக்கு தெரியல. எல்லாம் ஒரே சுறாவாக இருக்குதுப்பா. நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி நிரஞ்சன். அது ஏன் சுறான்னு சொன்ன உடனே உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வருது?